அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். 10th மேக்ஸில் இப்போ யூனிட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 4 வடிவியல். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம நிறையா டயக்ராம் ரிலேட்டடான பண்புகள் நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸாக நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதே போல தான் இங்கேயும் ஸோ வடிவியல் கான்செப்டில் உங்களுக்கு சர்வசவ முக்கோணங்கள், அதே போல் வடிவத்த முக்கோணங்கள், இந்த மாதிரி கான்செப்டில் டயக்ராம் கொடுப்பாங்க. அந்த டயக்ராமில் ஏதாவது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்ன கேள்வி கேட்பாங்க. ட்ரையாங்கிள் கான்செப்டில் ஏதாவது ஒரு பக்கத்தோட வேல்யூ, அது ஹைட் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கலாம். ஸோ அது அந்த சர்வசவ கான்செப்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இங்கேயும் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு கேள்வியில் கேட்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக இங்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குமோ ஸோ அந்த மாடல் நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். இங்கே முக்கியமாக அந்த மாதிரி வடிவல் கான்செப்டில் முக்கியமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த வடிவத்த முக்கோணங்கள் சர்வசவ முக்கோணங்கள் கான்செப்டில் வருதுன்னா என்ன மாதிரி ஷேப்புக்கு எந்தெந்த வேல்யூ வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஒன்று வேணா இங்கே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வடிவத்தவை அப்படின்னா என்ன, ஒரு சில பண்புகள்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ வடிவத்த முக்கோணங்கள்லாம் என்ன, ஒரே அளவையும் வடிவத்தையும் கொண்ட இரு வடிவியல் உருவங்களை தான் நம்ம சர்வசமம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சர்வசமம் அப்படின்னா என்ன, ஒரே அளவையும் வடிவங்களையும் கொண்ட இரு வடிவியல் உருவங்கள், ரெண்டு ஷேப்புமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். அதான் வந்து நம்ம சர்வசமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது உங்களுக்கு இப்போ சர்வசமம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா வரும், எந்தெந்த பக்கங்கள் எது எதுக்கு ஈக்குவல், இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அதான் 1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த ஆங்கிளும் அதே போல் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். இந்த டயக்ராமை நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். அதிலேருந்து உங்களுக்கு இப்போ இந்த ஒரு சைடு ஆங்கிள் ஒரு 30 டிகிரின்னு கொடுக்குறாங்கன்னா இதுவும் அதே 30 டிகிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதே போல் ஒரு சில ஷேப்புக்கு இந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுட்டு அப்படின்னாவே ஈஸியாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பக்கங்கள் எது எது ஈக்குவல், அது ரேஷியோவில் விகிதத்துக்கு ஈக்குவல் ஒத்த வடிவம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீங்கள் இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், ஏபி அதே ஒத்த வடிவம் வந்து எங்கே இருக்கும், ஒத்த அளவு பிக்குன்னு இருக்கும். ஸோ ஏபி பை பிக்யூ இதான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பண்புகளை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ பேஸ் கான்செப்டில் பிசி ஈக்குவல்னா இங்கே கியூஆர் ஈக்குவல், அப்போ அதை நம்ம டிவைடில் நம்ம நோட் பண்ணுவோம், விகித அளவில் நோட் பண்ணுவோம். அதே போல் தான் இந்த ஷேப் ஏசி ஈக்குவல் அப்படின்னா அதே விகித அளவு எது ஈக்குவலாக இருக்கும், பிஆருங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் இங்கே நம்ம தெளிவாக நோட் பண்ணோம். இதில் வேறு என்னென்னலாம் நம்ம பண்புகள் இருக்குது, அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற அளவுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வடிவத்தவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதிகள் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது வடிவத்துக்கான முதல் விதினா அந்த ஏஏ விதிமுறை. இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏ அப்படின்னா ஆங்கிள், ஓகேங்களா? ஏ அப்படின்னா ஆங்கிள், அப்போ 2 ஆங்கிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வடிவத்தவை அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட எந்த ஆங்கிள் எந்த ஆங்கிள், இப்போ இங்கே இந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அந்த 1ங்கிறதே புரிஞ்சுக்கலாம். அதே போல் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இதுக்கும் இருக்கும். அப்போது இதுதான் வடிவத்தைக்கான ஏஏ விதிமுறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வடிவத்தைக்கான எஸ்ஏஎஸ் விதிமுறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏ அப்படின்னா ஆங்கிள்னு பார்த்தோம்ல, எஸ் அப்படிங்கிறது சைடு, அவ்வளோதான் பக்கம். இப்போ இதில் இந்த டயக்ராமை கவனிங்க. ஸோ இங்கே ஒரே ஒரு லைன் கொடுக்குறாங்க, அதே போல் இந்த சைடு ஒரு லைன் கொடுக்குறாங்கன்னா இது 2 வடிவத்தவை அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த சைடு 2, அதே இங்கிட்டு 2ன்னு கொடுக்குறாங்கல்ல, அப்போ இது 2 வடிவத்தவை. இப்போ சைடு இதோட ஆங்கிள், இந்த விதிமுறை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். சாரி, இங்கே இருக்குது ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுக்குரிய பக்கங்கள் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், சரி பக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி பை பிக்யூ. இப்போ ஏபி வேல்யூ இதுதான் வடிவத்தவைங்கிறதுனால ஏபி பை பிக்யூ. இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, அடுத்து ஏசி பை ஆர்பி, இதுதான் அது, ஓகேவா? அதே போல் மூணாவது என்ன, வடிவத்தைக்கான எஸ்எஸ்எஸ் விதிமுறை. அப்போ 3 பக்கங்களுக்குரிய அந்த வேல்யூமே
எதுக்கு வடிவத்தவை அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ சைடு எல்லாமே நோட் பண்ணிடுறோம். அதுக்குரிய வேல்யூனா இந்த ரேஷியோவில் நம்ம நோட் பண்ணிடுறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வடிவத்த முக்கோணுக்கான சில முக்கியமான முடிவுகள்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஒரு 5 ஆறு ஒரு 5 நோட் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா தெளிவாக ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டையும் அந்த டயக்ராமையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அழகாக நீங்கள் அதோட பண்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபாஸ்ட்டாக இதே போல் டயக்ராம் கொடுத்தாங்கன்னா வேல்யூ கேட்டாங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பண்புகள் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செங்கோண முக்கோணத்தின் உச்சியிலிருந்து வரையப்படும் செங்குத்து கோட்டினால் பிரிக்கப்படும் இரு சிறிய முக்கோணங்கள் வடிவத்தவை. அப்போது ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. சரியாக என்ன உச்சியிலிருந்து சரியாக செங்குத்தாக ஒரு கோடு வரைகிறாங்கன்னா இந்த முக்கோணமும் இந்த சைடு இருக்க முக்கோணமும் ஒன்றுக்கொன்று வடிவத்தவை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன பக்கங்கள், இந்த பக்கம் சமம், அதே ரேஷியோவை இதுவும் எடுத்துக்கலாம். பேஸ் கான்செப்டில் வரக்கூடியதை இது நம்ம எடுத்துக்கலாம். அழகாக அதை நம்ம ரேஷியோ கான்செப்டில் நோட் பண்ணி எங்கே எக்ஸ் வேல்யூ இல்லை ஏதாவது கேள்வி உச்சி வேல்யூ கேட்குறாங்களா அல்லது ஏதாவது ஒரு வேல்யூ கேட்குறாங்கன்னா அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ இந்த பண்பு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தான் அடுத்து, இரு முக்கோணங்கள் வடிவத்தவை எனில் ஒத்த பக்கங்களின் வீதம் அவற்றின் ஒத்த குத்துரைகளின் வீதத்திற்கு சமம். இப்போ இந்த இதில் உங்களுக்கு இரு முக்கோணங்கள் வடிவத்தவை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒத்த பக்கங்களின் விகிதம் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒத்த குத்துயரங்களோட வீதத்துக்கு சமம். இப்போ இது குத்துயரங்கிறது இதுதான், இதோட வீதத்துக்கு சமம் அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ இதில் என்னென்ன நோட் பண்ண பாருங்கள், ஏபி பிக்யூ இதோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபிங்கிறது என்ன இருக்குது, இந்த வேல்யூ, இது பிக்யூக்கு இந்த ரேஷியோவில் அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். அதான் எது நம்ம கரெக்டான ஷேப் வருதோ அதை நம்ம டிவைடில் நம்ம நோட் பண்ணிடணும். ஸோ அந்த கான்செப்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பிசி பை கியூஆர்னு நோட் பண்ணியிருக்காங்களா. அப்போ பிசி இங்கே பேஸ் கான்செப்டில், அதே போல் கியூஆருங்கிறது ரேஷியோ ஈக்குவல். அதே போல் சிஏ பை ஆர்பி நோட் பண்ணியிருக்காங்க. சிஏன்னு இருக்குது இந்த வேல்யூ, இதுவும் ஈக்குவல். இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குத்துயர் கான்செப்டில் வரும்போது ஏடி பை பிஎஸ் நோட் பண்ணியிருக்காங்களா. அப்போ இந்த குத்துயரமும் ஈக்குவல். அடுத்து பிஇ பை கியூடி, பிஇங்கிறது என்ன, இந்த கார்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிடியும் ஈக்குவல், ஒன்றுக்கு கியூடியும் ஒன்றுக்கு ஈக்குவல். அடுத்து சிஎஃப் பை ஆர்யூ, சிஎஃப் எங்கே இருக்குது, இங்கே இந்த குத்துயர் வேல்யூ ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள், இரு முக்கோணங்கள் வடிவத்தவை எனில் ஒத்த பக்கங்கள் வீதம் ஒத்த சுற்றளவுகளின் வீதத்திற்கு சமம். அப்படியே சுற்றளவு கான்செப்டே சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே இந்த வடிவத்தவைங்கிற போது நம்ம ஒன்றுக்கு எது ஈக்குவல்னு பார்த்துருக்கோம். இப்போ அதோட சுற்றளவுக்கும் அப்படியே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவுனா 3 பக்கங்களோட அந்த கூடுதல்னு நம்ம சொல்லுவோம். ஏபி, ஏசி, பிசி இந்த மாதிரிலாம் எல்லாமே கூட்டி நம்ம சொல்லுவோம். அதோட சுற்றளவுக்கும் ஈக்குவல் தான். அதே போல் 4வது பாயிண்ட் பாருங்கள், இரு வடிவத்த முக்கோணங்களின் பரப்புகளின் வீதம் அவற்றின் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் வீதத்திற்கு சமம். ஸோ இது புது பாயிண்டாக இருக்குது. அப்போ இந்த வடிவத்த முக்கோணங்களோட பரப்பளவோட விகிதம், பரப்பளவு 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வடிவத்த முக்கோணங்கள். அப்போ அதோட பரப்பளவோட விகிதம் அதோட பக்கங்களின் வர்க்கத்துக்கு சமம். ஓகே, பக்கங்களின் வர்க்கத்திற்கு சமம். அப்போ ஏபிங்கிற பக்கம் அதை ஸ்கொயரில் நோட் பண்ணிடுவோம். அதே போல் இந்த இதுக்கு எது சர்வசமம் நம்ம பார்க்குறோம், சமங்கிறது பி கியூ. ஓகே, அதே போல் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இங்கே கியூஆர் இருக்கும். லாஸ்ட்டாக பெரிய வேல்யூ அதோட விகிதம் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் பாருங்கள், இரு முக்கோணங்கள் பொதுவான முனையையும் அவற்றின் அடிப்பக்கங்கள் ஒரே நேர்கோட்டால் இருந்தால் அம்முக்கோணங்களின் பரப்புகளின் விகிதம் அடிப்பக்க நீளங்களின் வீதத்திற்கு சமமாகும். இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. என்ன முக்கோணம், இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்து அதில் ஒரே நேர்கோடாக இருந்தால் இன்னொரு அதாவது 2 முக்கோணங்களுக்கு ஒரே நேர்கோட்டிலே வந்திருந்ததுன்னா அந்த முக்கோணங்களின் பரப்புகளோட விகிதம் எதுக்கு சமமாக இருக்கும், அடிப்பக்க நீளங்களின் விகிதத்திற்கு சமம். அப்போ இதுக்கு நம்ம பரப்புங்கிறத நோட் பண்ணுறோம். அதில் அதோட பரப்புங்கிறது ஏடி, இது ஒரு பரப்பு டிவைடட் பை டிசி. ஸோ இந்த அடிப்பக்க பரப்புக்கு வீதத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு டயக்ராம் கான்செப்டில் வர ப்ராப்ளமுக்கும் யூஸ் ஆகலாம், அல்லது பண்புகள் வச்சுனே
கேள்விகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதுக்கு அடுத்தது இரு முக்கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமமெனில் அவை சமகோண முக்கோணங்கள். இப்போ சமகோண முக்கோணங்களுக்குரிய கண்டிஷன், இரு முக்கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமம் எனில் அது சமகோண முக்கோணம்னு சொல்லலாம். அதே போல் இந்த பாயிண்ட் பாருங்கள், இரு முக்கோணங்கள் வடிவத்தவை எனில் அவை சமகோண முக்கோணங்கள். இப்போ இதெல்லாம் என்ன கண்டிஷன் இருந்தால் அது என்ன வகையான முக்கோணமாக இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இனி நம்ம ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கங்கிறத கவனிப்போம். இப்போ எடுத்துக்காட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள். 90 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியில் இருந்து 1.2 மீட்டர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான். தரையிலிருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் 3.6 சென்டிமீட்டர் எனில் 4 வினாடிகள் கழித்து சிறுவனுடைய நிழலின் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நார்மல் கான்செப்டுங்கிறது தான். அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தது இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, 90 சென்டிமீட்டர் உயரமுள்ள சிறுவன். அப்போ இங்கே ஒரு சிறுவன் நிற்கிற மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம். அதோட ஹைட் வந்து 90 சென்டிமீட்டருங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்க லைஃப்பில் நடக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒரு இமேஜ் கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே எப்பயும் போல் இந்த முக்கோணத்துக்கான பண்புகளை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, இப்போ கம்பத்தின் அடியிலிருந்து 1.2 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான். ஓகேங்களா? இப்போது இந்த சிறுவனோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 1.2 மீட்டர் பெர் வினாடி அப்படிங்கிறத, மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது, தரையிலிருந்து விளக்கம்பத்தின் உயரம் 3 மீட்டர். ஸோ இதோட ஹைட் கொடுத்துட்டாங்கல்ல 3 மீட்டருங்கிறது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் நோட் பண்ணி பழகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 4 வினாடிகள் கழித்து சிறுவனுடைய நிழலின் நீளத்தை காண்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நிற்கிற மாதிரியும் இந்த மாதிரி மூவ் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரியும், இப்போ 4 செகண்ட் போயிருந்தா இங்கே இந்த விளக்கு இருக்கிறதுனால வெளிச்சம் இருக்கும். அப்போது இந்த சிறுவனுக்கு நிழல் உருவாகும். அந்த நிழலோட நீளம்னா இந்த சைடு இருக்க வேல்யூ, இதுலேருந்து இந்த ஸ்டார்டிங் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பீடுங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அதிலேருந்து டைம் ஒரு 4 வினாடின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, இதிலேருந்து தொலைவு இப்போ இங்கே நம்ம இதுக்கு இடையில என்ன மாதிரி வேல்யூலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டார்டிங் பிங்கிற பாயிண்டில் இருந்து, ஓகேங்களா, பிங்கிற பாயிண்டில் இருந்து அந்த பையன் 4 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படிங்கிற இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அப்போ தொலைவுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன? இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டர் பெர் வினாடின்னு இருக்குது. அப்போ யூனிட்டையும் நம்ம கரெக்டாக மாற்றணும். ஸ்பீடு அடுத்த கான்செப்ட்டுக்கு 90 சென்டிமீட்டர் மாற்றிக்கலாம். இப்போது 1.2 மீட்டர், இங்கே மீட்டர் பெர் வினாடினே இருக்குது. செகண்ட் டைமில் வந்துட்டு வினாடினே இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். 1.2 × 4 4.8 மீட்டர். அப்போது அந்த சிறுவன் வந்து 4 வினாடியில் எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க? 4.8 மீட்டர். இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியுதா? ஆக்சுவலாக நிழலோட நீளம் அப்படின்னா அந்த பையனுக்கு நிழல் இந்த பாயிண்ட் டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈங்கிற பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ இதை தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? 4 வினாடிகளுக்கு பிறகு சிறுவனோட நிழல் நீளம் எக்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு இது ஒரு இந்த சர்வச வடிவத்த முக்கோணங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? பெரிய முக்கோணம் வேல்யூ என்ன? இப்போ இங்கே ஏ, இது பி, இது இ, இது வந்து பெரிய முக்கோணம். இந்த முக்கோணத்துக்கு வடிவத்தை இது வரும் CDE. ஆக்சுவலாக இங்கே நம்ம அந்த சிறுவன் நிற்கிற பாயிண்ட்டை சியும் டின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்போ இந்த CDE இந்த ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த கான்செப்டில் இருந்தது அப்படின்னா நம்ம அதோட வீதங்கள் ஈக்குவல் நம்ம நோட் பண்ணுவோமா? அப்போது BE இதோட பேஸும் இங்கே DE இதோட பேஸும் ஈக்குவல். இந்த ட்ரையாங்கிள் இதோட பேஸும் ஈக்குவல் விகிதத்தில் நம்ம நோட் பண்ணுவோம். அதே போல் ஹைட்டு AB, இதே போல் இங்கே CD இதுவும் வந்து டிவைட் நம்ம நோட் பண்ணோம். இந்த பாயிண்ட் தான் நம்ம எப்பயும் போல்
முக்கோணத்துக்கான பண்புகள் நம்ம நோட் பண்ணது. இப்போ இது வேல்யூலாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பிஇயோட வேல்யூ என்ன? 4.8 மீட்டருங்கிறது இங்கே டி வரைக்கும். அப்போ இ வரைக்கும் நம்ம தேவைன்னா இதோட எக்ஸை நம்ம ஆட் பண்ணணுமா? அதனால தான் 4.8 + எக்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. டிவைட் பை டிஇயோட வேல்யூ எக்ஸு ஈக்குவல் டு ஏபி நம்ம அவங்க ஹைட்டு கொடுத்துருக்காங்க 3.6, அதை அப்ளை பண்ணிடலாம். சிடியோட வேல்யூ 0.9. இதில் 0.9 எப்படி வந்துச்சு? பையனோட ஹைட் வந்து 90 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. 3.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவன் இது மட்டும் சென்டிமீட்டரா? அப்போ அதையும் நம்ம மீட்டராக மாற்றணும். 90 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 0.9. இப்போ இதை அடித்து கொடுத்தா 4. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இங்கே அதாவது 4 இங்கே நோட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 4.8 + எக்ஸ்ன்னு இருக்கா? இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4.8 + எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. இப்போ இதில் இருந்து நீங்கள் இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 4xன்னு இருக்கும். அப்போ 4.8 + எக்ஸ் ஈக்குவல் டு 4x. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு மைனஸாக மாறும். அப்போ 3xோட வேல்யூ 4.8ன்னு இருக்குமா? இதில் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? இப்போ இதை 3ஆல் நம்ம அடிச்சு கொடுக்கணும். 1 3 3 பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ பாயிண்ட் சேர்த்துக்கோம். 18ன்னு இருக்குது. 6 3 18. அப்போது 1.6 மீட்டருங்கிறது தான் அந்த எக்ஸோட வேல்யூ. அப்போ அந்த சிறுவனோட நீளம் என்ன? 1.6 மீட்டர். பாருங்கள், ஒரு நார்மல் இந்த சர்வசமம் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம். சிம்பிளாக அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்கேக்குள்ள இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே கொஞ்சம் நம்ம அதை லைஃப்பில் நடக்கிற விஷயங்களில் இருந்து இதே கான்செப்டை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், ஓரளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஒரே இதிலே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டயக்ராம் ட்ரையாங்கிள்னு சொன்னால் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொடுத்தாங்க, லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆவாங்க. ஸோ கரெக்டாக நம்ம இமேஜின் பண்ண தெரியணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த இதே மாடல் மாதிரி தான் இதே பயிற்சி கணக்கில் 4.1லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதை நம்ம சால்வ் பண்ணுவோமா? 6 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தாக நிற்கும் கம்பமானது 6 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தாக நிற்கும் கம்பமானது தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. ஒரு கோபுரமானது 28 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கருதி வடிவொத்த தன்மையை பயன்படுத்தி கோபுரத்தின் உயரம் காண்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 மீட்டர் செங்குத்தாக நிற்கும் கம்பமானது. ஸோ 6 மீட்டர் ஃபஸ்ட்டு 6 மீட்டருங்க நோட் பண்ணிடலாம். தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிடலாம். இதில் ஒரு எத்தனை 400 சென்டிமீட்டரா? ஸோ 400 சென்டிமீட்டர் ஒரு இது மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 400 சென்டிமீட்டருங்கிறது நம்ம என்னென்னு பார்க்கலாம், 4 மீட்டர் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு கோபுரமானது, ஃபஸ்ட்டு கம்பம் சொன்னாங்க, அடுத்து கோபுரங்கிறது 28 மீட்டர் நீளம் தானே சொல்கிறாங்க. அப்போது ஒரு கோபுரங்கிறது இருக்குது. ஒரு கோபுரமானது இதில் 28 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ நிழல் வந்து இங்கேருந்து ஓகே ஃபுல்லாக ஏற்படுத்துகிறது. கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கருதி வடிவத்த தன்மையை பயன்படுத்தி கோபுரத்தோட உயரம் காண்க. இப்போ கோபுரத்தோட உயரம் இதுதான். அதோட நிழலோட நீளம் வந்து மொத்தத்துக்கு இப்போ இந்த பாயிண்ட்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 28 மீட்டர். அப்போ இதில் அப்படியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இது கிரியேட் ஆகும். ஏன்னா வடிவத்த முக்கோணங்கள் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அப்படியே இப்போ பழைய பார்த்து நம்ம அதே தான். அப்போது கொஸ்டினை நீங்கள் இதுதான் நீங்கள் கற்றுக்கணும். கொஸ்டின் எந்த மாதிரி மாடலில் இருக்குது, அப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண மெத்தடை நம்ம இங்கே எப்படி கம்பேர் பண்ணணும், இந்த டயக்ராம் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வடிவத்த முக்கோணங்களுக்கான அந்த பேஸ் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. இப்போ இதோட ஹைட் வேல்யூ இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ஏபிசி இந்த மாதிரி நேம்னு நம்ம வச்சோம் அப்படின்னா இங்கே இது இப்போ இது ஏபிசி இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். அதே போல் இதை வந்து நம்ம பிக்யூ இந்த மாதிரி வச்சிடலாம். என்ன நம்ம நேம் வச்சுக்கலாம், கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாமல் நோட் பண்ணிடணும். இப்போ எது வந்து ஈக்குவலாக நம்ம நோட் பண்ணுவோம், ஏபி இந்த ட்ரையாங்கிளுக்குரிய பேஸும்
மொத்த பெரிய கோபுரத்துக்கான பேஸும் இது ஈக்குவல். அதே போல் வெர்டிக்கல் கான்செப்டில் பிக்யூ டிவைடட் பை பிசி இது நம்ம நோட் பண்ணுறோம். இது போக இன்னொன்று எது ஈக்குவலாக இருக்கும்? இப்போ இந்த நம்மளுக்கு போதுமானது. இப்போ இதில் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஏபியோட வேல்யூ 4 மீட்டர் டிவைடட் பை ஏபியோட வேல்யூ 28 மீட்டர் ஈக்குவல் டு பிக்யூ இதோட வேல்யூ 6 மீட்டர் டிவைடட் பை ஹச்சோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ கொஸ்டினை கரெக்டாக அதுக்குண்டான இமேஜை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுறீங்களோ நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த சர்வசமம் வடிவத்த முக்கோணம் கான்செப்ட் தான். இப்போ சிம்பிளை பண்ணால் ஆன்சர் எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 4ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 7, ஹச் வேல்யூ என்ன 6 42 மீட்டர் தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் பண்புகள் சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏற்கனவே லோயர் கிளாஸ்லேயும் அதாவது 6லேருந்து நம்ம 9th வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னா வடிவேல் கான்செப்டில் வரக்கூடிய எல்லா பண்பும் நம்ம பார்க்குறோம். மறுபடியும் இங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணணும். அடிக்கடி நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் வரும்போது ரிவைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாலும் சரி, ஆர் டயக்ராம் வச்சு நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை இங்கே தெளிவாக பாருங்கள், நோட் பண்ணியிருப்பாங்க. இதில் எப்பயும் போல் தேற்றம் இந்த மாதிரி கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எது தேவை அதை பார்த்துக்கலாம். இப்போ எப்படி கான்செப்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அது அப்படியே ஒரு பேரலாக இதுக்கு இணையாகவே ஒரு ட்ரையாங்கிள் அப்படியே டிவைட் பண்ணியிருப்பாங்க. டிவைட் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ இங்கே எக்ஸோ இல்லை இந்த ஏதாவது பெரிய வேல்யூ இங்கிட்ட சைடில் ஏதாவது வேல்யூவை கொடுத்து அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இப்போ இதுதான் நம்ம இந்த டயக்ராம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் ஒரு கோடு, இந்த ஒரு கோடு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கோடுக்கு இணையாக இருக்குது. முக்கோணத்தோட ஒரு பக்கத்துக்கு இணையாக இருக்கா, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஒரு பக்கத்துக்கு இணையாகும். அடுத்தது இரு பக்கங்களை வெட்டுமாறு. இப்போ இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டுதா, அப்போது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தேல்ஸ் தேற்றம் அப்படி மென்ஷன் பண்ணுறோம். அதில் என்ன ஆகும், அவ்விரண்டு பக்கங்கள் சமவீதத்தில் பிரிக்கிறது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். அப்போ எது வந்து வீதத்தில் நம்ம நோட் பண்ணணும், ஏடி இந்த பாயிண்ட் இருக்கா. ஸோ இங்கே ஏடி டிவைடட் பை டிபி. ஸோ சின்ன வேல்யூ இருக்கா, இதை பிரித்ததை அப்படியே இந்த சைடும் இதை நம்ம டிவைடில் நோட் பண்ணோம். அதே போல் தானே ஏஇ, அடுத்தது இசி. புரிஞ்சுங்களா? இப்போ முக்கோண கான்செப்டில் பெரிய முக்கோணத்தில் இருந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெரிய முக்கோணத்தோட மொத்த பெருசாகவே நம்ம நோட் பண்ணி அடுத்தது ஒரு சின்ன இதுக்கு நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இப்படி வர்றதில் அந்த பிரிச்சிருச்சு அப்படின்னாவே இந்த சைடில் இருக்க ரெண்டு தனித்தனியாகவே ரேஷியோவில் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரிலேட்டடாக எப்பெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இதை ப்ராப்ளம் பார்க்க முன்னாடி அடுத்தது தேற்றம் 3. ஆக்சுவலாக தேற்றம் 1க்கு அடுத்து தேற்றம் 3 சொல்லியிருப்பேன். அது தேற்றம் 2ல் வந்து அதோட மறுதலையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். இப்போ தேற்றம் இந்த 3ங்கிற கான்செப்டில் பாருங்கள். கோண இரு சமவெட்டி தேற்றம்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இரு சமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிறதுல ஒரு கோணத்தின் உட்புற இரு சமவெட்டியானது. அப்போ உட்புற இரு சமவெட்டிங்கிறது இந்த பாயிண்ட்டு, இந்த லைனு. இந்த சமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமான அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்கள் வீதத்தில் அமையும். அப்போயே இதே இமேஜினரி லைன் இங்கே நம்ம நோட் பண்ணலாம். அதே போல் இதுக்கு பேரலாக நம்ம இங்கே நோட் பண்ணோம். அதாவது இதுக்கு இணை அப்படியே வந்து இங்கே நம்ம பேரலாக நோட் பண்ணோம் அப்படின்னா இதில் எது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அழகாக அந்தந்த கோணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சமமாக பிரிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு கோணம் இருக்கும், 30 டிகிரி இருக்குது அப்படின்னா அதே 30 டிகிரி தான் இங்கேயும். ஓகே, எங்கெங்கே 1ன்னு போட்டிருக்காங்களோ அதே இது. அப்போ பாருங்கள், இங்கேயும் அதே 30 டிகிரி தான். அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இதில்
இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கண்டு இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு ஒரு 60 டிகிரின்னு கொடுக்குறாங்க, சாரி ஒரு 35 டிகிரின்னு கொடுக்குறாங்க, சம்திங் எது வேணால் கொடுத்தாலும் அதே ஆங்கிள் தான் இந்த ஆங்கிளும். இதுவும் 35 டிகிரி, இந்த ரெண்டாவதுக்குரியாது. நெக்ஸ்ட்டு இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் பாருங்கள், மற்ற எந்த வேல்யூ ஈக்குவல்ன்ட்டு இந்த ஆங்கிளுமே, அதாவது இங்கே கிரீன் கலர் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி குறுக்கு வெட்டி கான்செப்டில் இது 2 ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போது நீங்கள் இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும். அப்போ ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுப்பாங்க, எந்த இடத்துலையாவது வந்து ஏதாவது எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க, அப்போ நம்ம இந்த ஷேப்பை நம்ம இமேஜின் பண்ணி கரெக்டாக எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத நீங்கள் ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இங்கே இதே போல் தான் ஒரு சில டயக்ராமை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க போதும், ஹோல் கான்செப்ட்டுங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்ப்போம். பாருங்கள், இது கோண இருவெட்டி சமவெட்டி தோட்டத்தின் மறுதலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேயும் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ எந்தெந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சமவெட்டி உள் பக்கமாக வந்து ஒரு சமவெட்டின்னு இருக்குது. இப்போ இந்த ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து இங்கே போகுதா, அதே போல் இந்த இதுலேயும் வந்து தொடர்ந்து இங்கே போயிட்டு ஒரு இடத்துல வெட்டுது, ஜாயிண்ட் ஆகுது. இப்போது நம்ம எதுக்கு ஈக்குவலுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இதுவும் இந்த வேல்யூ ஈக்குவல். ஓகே, அதே போல் இந்த ரெண்டாவது ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூங்கிற நம்ம பார்த்துருப்போம். அப்போ அங்கே என்ன மாதிரி பிக்சர் வந்தது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து இந்த சைடு இருந்து வந்துச்சு. ஓகேங்களா, இந்த சைடு இருந்து வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடு ஹரிசாண்டல் லைன் நம்ம நோட் பண்ணோம். அப்போது உங்களுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல் நம்ம நோட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து வருது. அப்போது இந்த ஒன்றுங்கிற ஆங்கிள் அதுக்கேற்றாப்படி இங்கே தான் ஈக்குவல். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதேபோல் இந்த ஆங்கிள் இந்த சைடு உள்ள இருக்க ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சின்ன ஒரு சேஞ்சஸை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மைன்யூட்டாக ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இதவே நீங்கள் கவனிங்க. ஏபிசிஎல் இந்த வேல்யூ வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏடி, இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஏடியோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்னு நோட் பண்ணியாச்சு. டிபியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2 நோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஇயோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2 நோட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இசியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 நோட் பண்ணி இதில் இருந்து ஏபி மற்றும் ஏசியின் நீளங்களை காண்க. ஸோ மொத்த வேல்யூ இதையும் ஏசி இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த கான்செப்டில் தான். அப்போது ஒரு நல்லா கவனிங்க. இப்போ இதில் எது வந்து ஈக்குவல்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி முக்கோணத்தில் ஒரு பக்கத்துக்கு இணையாகவும் மற்ற 2 பக்கத்தை வந்து வெட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதையும் இந்த பகுதி வந்து ரேஷியோ நோட் பண்ண சொல்லியிருக்கேன்னா அதே கான்செப்ட் தான். ஏடி பை டிபி, நெக்ஸ்ட்டு ஏஇ டிவைடட் பை இசி. இதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா போதும். கரெக்டாக அதுக்குரிய வேல்யூவை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஏடியோட வேல்யூ எக்ஸு, டிபியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2, இதோட வேல்யூ ஏஇயோட வேல்யூ, இசியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான அந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும், அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள். இப்போ இந்த வேல்யூ எக்ஸோட மல்டிபிள் ஆகணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு அதே போல் இது 2 வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2 இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு மாறும். இப்போ இதை எக்ஸ் வேல்யூ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் ஈக்குவல் டு இங்கே ஏ மைனஸ் பி அடுத்தது ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அது வந்து என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே. அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன 4. இதைத்தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ங்கிற நோட் பண்ணிடலாம். இதில் வந்து ரொம்ப சிம்பிளானதான். இந்த சைடு இருக்க எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவும் இதே போல் இங்கேயும் பாசிட்டிவாக இருக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு பாசிட்டிவாக இருந்தாவே கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 4னா எக்ஸோட வேல்யூ என்ன ப்ளஸ் 4 தானே. அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்கனாவே போதும்.
இப்போ எக்ஸோட வேல்யூ 4, இங்கே 4 மைனஸ் 2 2ன்னு வருமா? அப்போ அவங்க கேட்டிருக்க ஏபியோட வேல்யூ என்ன? ஏபியோட வேல்யூ 4 + 2. அதே போல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸோட வேல்யூ 4, அப்போ இங்கே என்ன வரும்? 6 வரும். இங்கே 3 அப்படின்னு வரும். 4 - 1 3. அப்போ 6 + 3 9. இதுதான் வந்து எதோட வேல்யூ? ஏசியோட வேல்யூ. அவ்வளோதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப இந்த கான்செப்ட்டு என்ன பண்பு அடிப்படையில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சாவே போதும், அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் தான் அடுத்தடுத்தது சொல்லியிருக்காங்க, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இந்த நிரூபிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் நிறைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த நிரூபிக்க இந்த மாதிரி கான்செப்ட் ஏதாவது ஒரு வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த கான்செப்டில் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்ப்போம். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணம் வரைக அப்படிங்கிற கான்செப்டில் ஜாமெண்ட்ரி இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தேற்றம், இந்த கான்செப்டில் எப்படி கேள்வி இருக்கும்? இது நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் வந்து இந்த ஏதாவது ஒரு கோபுரத்தோட உயரம் என்ன, செங்கோணம் கோண கான்செப்டில் அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே கேட்பாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு பித்தாகரஸ் தேற்றங்கிறது என்னன்னு தெரியும். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதான் நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும். இதில் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒரு சில ப்ராப்ளம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இதில் இந்த எடுத்துக்காட்டு 4.20 இந்த கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேள்வி பாருங்கள். ஒரு விளக்கு கம்பத்தின் உயரம் 6 மீட்டர். ஓகே, விளக்கு கம்பத்தோட உயரம் 6 மீட்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடியிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பூச்சி. அப்போது அடியில் வந்து மொத்தத்துக்கு ஒரு 8 மீட்டர், இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், 8 மீட்டரில் இருக்குது. கீழே கொடுத்துருக்காங்களா? டயக்ராம் கொடுக்கலான்னாலும் நம்ம கரெக்டாக இமேஜின் பண்ணி இந்த டயக்ராம் க்ரியேட் பண்ண பழகணும். ஓகே, ஸோ இங்கே 8 மீட்டர், அதுக்கப்புறம் வந்து 6 மீட்டரா, அடுத்து இங்கே 8 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பூச்சி கம்பத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட தொலைவு நகர்கிறது. அப்போ இந்த இடத்துல ஒரு பூச்சி இருந்திருக்கு, இப்படி நகர்ந்துகிட்டே வருது. ஓகே, கம்பத்தை நோக்கி நகர்கிறது. கம்பத்தின் உச்சிக்கும் தற்போது பூச்சி இருக்கும் இடத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு பூச்சி கம்பத்தை நோக்கி நகர்ந்த தொலைவிற்கு சமம். இப்போது எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கம்பத்தின் உச்சிக்கும் கம்பத்தை நோக்கி, அதாவது பூச்சி இருக்கும் இடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த பின்னாடி, இப்போ இந்த இடத்துல வந்திருக்குன்னு வைங்க, கம்பத்திற்கும் பூச்சி இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொலைவும் அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த தொலைவும் எது ஈக்குவலாக சொல்கிறாங்க? பூச்சி கம்பத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்குல்ல, இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கா, இந்த தொலைவும் சமம். அதனால தான் இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தொலைவிற்கு சமம் எனில் கம்பத்தின் அடியிலிருந்து பூச்சி தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளது? அப்போ இங்கே நடந்து வந்த பின்னாடி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? மொத்தத்துக்கு 8 மீட்டர் கொடுத்துட்டாங்க, அதில் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்குன்னு தெரியல. அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இந்த 8 மீட்டரில் நம்ம மைனஸ் பண்ண முடியும். அந்த 8 மீட்டரில் மைனஸ் பண்ணி இதான் ஆன்சர் நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன நோட் பண்ணுறோங்கிற பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி எங்கெங்கே நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே ஏ நோட் பண்ணியிருப்போம், இங்கே பி நோட் பண்ணியிருப்போம், இங்கே பி நோட் பண்ணியிருப்போம், அடுத்து இந்த இடத்துல சி நோட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டில் டி நோட் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் பிடியோட வேல்யூ 8 மீட்டர் சொல்லியாச்சு, ஏபியோட வேல்யூ 6 மீட்டர். இப்போ இதுக்கு அடுத்தது எது எக்ஸ் வேல்யூன்னு சொல்லியாச்சு, ஏசி சிடி இதெல்லாம் இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் பிசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிசி தான் 8லேருந்து அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸு கழிக்கணும். அப்போ 8 - எக்ஸு. பிதாகரஸ் தேற்றங்கிறது தானே. எப்படி பிதாகரஸ் தேற்றம் நம்ம பார்க்குறோம்? இது செங்கோண முக்கோணம். ஓகேவா? செங்கோண முக்கோணத்தில் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம். என்னென்ன? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டுங்கிறது தான். இங்கே சின்ன முக்கோணமே நோட் பண்ணுறோமா? ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணிடலாம். மற்ற 2 பக்கங்கள் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போது நம்மளுக்கு ஏபி வேல்யூ 6ன்னு தெரியும், 6 ஸ்கொயர் நோட் பண்ணிடலாம். அடுத்து பிசியோட வேல்யூ 8 - எக்ஸ், அதை நோட் பண்ணிடலாம். இப்போ இதில் இருந்து 8 - எக்ஸுங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். அப்போ அதற்கான விரிவாக்கத்தை இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா?
அதுக்கு அடுத்தது என்ன, இப்போ இந்த எக்ஸை இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறத பாருங்கள், -16x இந்த சைடு வரும்போது +16x வரும். 36ஐயும் 64ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் 100ன்னு கிடைக்கும். இப்போ 16x = 100 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, இதை நீங்கள் 16னா அதுக்கு தாப்படி நீங்கள் 4ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 4 இங்கே 25, அப்போ இங்கே 6 4 24, பேலன்ஸ் 1. அப்போ 0 சேர்த்தோம்னா பாயிண்ட் வச்சுக்கிறோம். 1ல் வந்து 2 4 இருக்குது, பேலன்ஸு 2 வரும். ஸோ அங்கே 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 5 20. அப்போ 6.25 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது 6.25 மீட்டர். அதே போல் தான் இதுவும் 6.25 மீட்டர். ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டோம்ல. இப்போ கேள்வி என்ன, பிசி எவ்வளோ கம்பத்துக்கும் அந்த நகர்ந்து வந்த பின்னாடி பூச்சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன. அப்போது 8ல் இருந்து இந்த 6.25 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 1.75 மீட்டர். இதுதான் அதற்கான டிஸ்டன்ஸ். பாருங்க எவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம கவனமாக பார்க்கணுங்கிறது இதுலேருந்தே தெரியுதா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கான்செப்ட், டயக்ராம் கான்செப்டில் லைஃப்பில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கேள்விகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம்ஸ் நம்ம பார்க்கலாம். பயிற்சி கணக்கில் பாருங்கள். பயிற்சி கணக்கு 4.3ல் ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவன் இருக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் கிழக்கு இந்த மாதிரி வடக்குன்னு நோட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் நோட் பண்ணுங்கள். மேலே வடக்கு நம்ம நோட் பண்ணுவோம், கீழே தெற்கு. இது கிழக்கு, அதே போல் இது மேற்கு நம்ம நோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 18 மீட்டர் கிழக்கே செல்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு மணி இங்கே நிற்கிறான். இதில் இருந்து 18 மீட்டர் கிழக்கு சைடு, இதான கிழக்கு சைடு. ஓகே, அடுத்தது பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். அப்போ 24 மீட்டர் வடக்குனா மேலே, இதுதான் 24 மீட்டர் நம்ம சொல்லலாம். இப்போ தொடக்க நிலையிலிருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவர் இருக்கும் தொலைவு இங்கே தான் அவர் இருக்கார். இதுக்கான தொலைவை காண்க இதான் கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக செங்கோணம் கோணம் அந்த பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுற மாதிரி வருமா. எது காரணம், இந்த எக்ஸ் தான் வந்து காரணம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் + 18 ஸ்கொயர். இதான் நம்ம அப்ளை பண்ணுறோம். எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் வேல்யூலாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். 24 ஸ்கொயர் 576 + 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324 ஸ்கொயர் வேல்யூ நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 800 ப்ளஸ் இங்கே 0 வரும், பேலன்ஸ் 1, இங்கேயும் 0 வரும். 8 + 1 9. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 900 அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 30. ஸோ 30 மீட்டருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை இந்த 3வது கொஸ்டினை பாருங்கள். ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும். குளம் வழியே செல்வதை தவிர்க்க 34 மீட்டர் தெற்கேயும் 41 மீட்டர் கிழக்கு நோக்கியும் நடக்க வேண்டும். குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியே சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும். அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கீங்க, இப்போ எப்பயும் போல் இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கனால கிழக்கு இந்த மாதிரி தான் தெற்கு இப்படிலாம் நோட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ டைரக்ஷன் எப்பயும் போல் நீங்கள் நோட் பண்ணணும். வடக்கு, இது தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்ற புள்ளியிலேருந்து பி. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, எண்டிங் பாயிண்ட்டு பி. ஃபஸ்ட்டு இதை கவனிங்க. நடந்து செல்ல வேண்டும், குளம் வழியே செல்வதை தவிர்க்க 34 மீட்டர் தெற்கேயும் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கேருந்து தெற்கு சைடுனா கீழே, இதுலேருந்து எத்தனை மீட்டர் போயிருக்காங்க 34 மீட்டர் போயிருக்காங்க. அடுத்தது 41 மீட்டர் கிழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 41 மீட்டர்னா கிழக்குனா இந்த சைடு 41 மீட்டர் போயிருக்காங்க. நோக்கி நடந்து செல்ல வேண்டும். இப்போ இது ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த சைடு குளம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஏன்னா குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியே சென்றால், அப்போ இங்கே இந்த இடையில ஒரு குளம் இருக்குங்கிற மாதிரி அதை சுற்றி போகிறாங்களாம். ஓகே, தெற்கு போய் அடுத்து கிழக்கு போகணுங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, குளம் வழியாக பாதை அமைத்தால் எவ்வளவு மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சுற்றி போகிறதா எவ்வளவு மீட்டர் போயிருப்பாங்க 34 + 41 இதை ஆட் பண்ணுங்கள் 75 மீட்டர் போயிருப்போம். 75 மீட்டர் நம்ம நடந்து போயிருப்போம். அதே இது குளம் வழியாக இப்போ குறுக்க இந்த மாதிரி நம்ம பாதை அமைச்சிட்டோம், குளத்துக்கு மேலே நம்ம பாதை அமைச்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயும் போல் பித்தாகரஸ் தேற்றம் தானே. அப்போ அதுதான் எக்ஸ் தான் காரணம். எக்ஸ் ஸ்கொயர் நோட் பண்ணிடலாம். 34 + 41
இதான் இங்கே நம்ம நோட் பண்ணணும். ஸோ கவனமாக நோட் பண்ணுங்கள். இதில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு 34, இது ஸ்கொயர் தானே. 34 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1156. ஓகேங்களா, 1156 ப்ளஸ் 41 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1681. 1681. இதில் ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன். இப்போ 41 ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 41 ஸ்கொயர்னா இது 50 மைனஸ். ஓகே, 50 மைனஸ்ங்கிறது எவ்வளவு? 50 மைனஸ் 9. ஓகே, 9 தானே. இப்போ பாருங்கள், 50 மைனஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு நீங்கள் 25ஓட அந்த 9 மைனஸ் பண்ணிடுங்க. 25லேருந்து 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 16. அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணிடுங்க, 81. அவ்வளவுதான். இதுதான் இதற்கான ட்ரிக்கு. அப்போ 41ஓட ஸ்கொயர் வேல்யூ 1681. அதே போல் தான் உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ ட்ரிக்கு இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இப்போ 34 ஸ்கொயர் எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 3 4 2 என்னங்க 12, 12 2 24, 12 2 24. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6, இங்கே 5ன்னு வரும், இங்கே 9 + 2 11. அப்போ 1156. இதுதான். இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ட்ரிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வரும் 2837. இதுதான் அதற்கான எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அதை நீங்கள் ஒரு மெத்தட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் தான். ஸோ அது என்ன மெத்தடுங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதோட வேல்யூ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 53.26. இதுதான் அதற்கான எக்ஸ் வேல்யூ. ஸோ இதை நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த பெர்ஃபெக்ட் இல்லாத வேல்யூக்கெலாம் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுல 53.26. இப்போ எவ்வளோ மிச்சமாகுது? மொத்தம் 75 மீட்டர் போயிருக்கணும் சுற்றி போகிறதா. இப்போ 53.26 அப்படின்னா அதை மைனஸ் பண்ணுங்கள். 75லேருந்து இந்த 53.26 போனுச்சுன்னா இப்போ இங்கே 0.00ன்னு வச்சுக்கோங்க. இது 4, 9ல் 2 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 7. இங்கே 4 இருக்கும், 4ல் 3 போனுச்சுன்னா 1, 7ல் 5 போனுச்சுன்னா 2. 21.74 மீட்டருங்கிறது இங்கே மிச்சமாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லை. இதே கான்செப்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ வர்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம்ல. அதில் வந்து எக்ஸ் வேல்யூ என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இங்கே நம்ம மைனஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இந்த மாடல், இது ஒரு மாடலுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அது எக்ஸாக்ட் வேல்யூ என்ன, இம்பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூலாம் எப்படி ஆன்சர் ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ அழகாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இப்போ பார்த்துருக்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன இது முக்கியமானது இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த எடுத்துக்காட்டு 4.28 பாருங்கள். 2 பொதுமைய வட்டங்களின் ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ அதோட ஆரங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க 2 பொதுமைய வட்டங்களுக்கு. வட்டத்தின் நானானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால், அப்போ ஒரு வட்டத்தோட நான், பெரிய வட்டத்தோட நான் பிசி, அந்த பெரிய வட்டத்தோட நான் வந்து சின்ன வட்டத்துக்கு வந்து ஒரு தொடுகோடாக அமையுது. வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் அவ்வட்டத்தின் நாணத்தின் நீளம் என்ன? இந்த பிசின்னு சொல்கிறோம்ல, இதோட நீளம் என்ன? இப்போ நீங்கள் இதுக்கு தான் அழகாக என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ட்ரையாங்கிள்லே அழகாக இந்த வேல்யூ 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். அப்போ பேஸ் மட்டும் பாதி வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். இது நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும்ல, பிதாகரஸ் தேற்றங்கிறது என்ன? அப்போது கர்ணங்கிறது 5 ஸ்கொயர் ஈக்குவல் மற்ற 2 பக்கங்க வர்க்கங்களோட ஸ்கொயர். அப்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர். இதில் இந்த 5ஓட வேல்யூ 25, இங்கே 4ஓட வேல்யூ 16 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் இருந்து 25லேருந்து 16 மைனஸில் வரும், 16 ஒன்ஸாக பேலன்ஸ் 9. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 9னா எக்ஸோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ ஒரு பாதி 3னா இன்னொரு பாதி 3 தான். அப்போது மொத்தத்துக்கு அந்த நானோட நீளம் 6 சென்டிமீட்டர். இது அதற்கான ஆன்சர். இந்த மாடல்லையும் கேள்வியில் இருக்கும். ஸோ அதை நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அது லாஸ்ட்டு பயிற்சி கணக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம மாடல் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட்டு பயிற்சி கணக்கில் இந்த 3வது கொஸ்டின் பாருங்கள், அது கூட பார்ப்போம். இரு சமபக்க முக்கோணம்
முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி, ஏசி 5 சென்டிமீட்டர் எனில் ஏபி ஆனது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இரு சமபக்க முக்கோணம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவல். ஓகே, ஒரு வேல்யூ 90 டிகிரினாவே கரெக்டாக செங்கோண முக்கோணங்கிறது தான். அப்போ இதில் இருந்து ஏபிசி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் சரி ஏபி இந்த சைடு சி, இதில் வந்து ஏசியோட வேல்யூ, இப்போ சி வந்து 90 டிகிரியில், அதனால் இந்த சைடு தான் சி வரணும். ஓகேவா? இப்போ இதில் ஏசி 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான், ஏன்னா இரு சமபக்க முக்கோணம். அப்போ இதில் இருந்து ஏபியோட வேல்யூ என்ன, இதான் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது என்ன, பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுற மாதிரி தானே. கர்ணங்கிறது எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மீதி உள்ளதில் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் நோட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25 ப்ளஸ் 25 வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 50ன்னு இருக்கும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ரூட் 50 நம்ம எடுக்கணுமா? இப்போ ரூட் 50 பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 50 நீங்கள் உள்ளக்குள்ளே ரெண்டாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 25 × 2னே பிரிக்கலாம்ல. இப்போ 25ங்கிற ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர், அதை வெளியே எடுத்தால் 5ன்னு வரும். அப்போ 5 ரூட் 2ங்கிறது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.